திருவள்ளூர் தொகுதி திமுக கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய ஏராளமான தொண்டர்களோடு வந்ததால் அவர்களை கட்டுப்படுத்த முயன்றபோது போலீசாருக்கும் தொண்டர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. விவரங்களை தர இணைகிறார் செய்தியாளர் பிரபு. விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த 20ஆம் தேதி தொடங்கி இன்று மதியம் 2 மணியுடன் முடிவடைகிறது. இதனையடுத்து அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். குறிப்பாக திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் சுயேட்சை வேட்பாளர்களும் தங்களின் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளான இன்று திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் முன்னாள் IAS அதிகாரி சசிகாந்த் செந்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலுக்கு ஊர்வலமாக ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்தபோது தொண்டர்களை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு உள்ள நிலையில் தொண்டர்களை 100 மீட்டருக்கு வெளியே நிற்கும்படி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டும் தொண்டர்கள் அதை கேட்காமல் முண்டியடித்ததால் போலீசாருக்கும் தொண்டர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்படும் நிலை ஏற்பட்டது. இந்த தள்ளுமுள்ளில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவரும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினருமான துரை சந்திரசேகரின் சட்டையும் கிழிக்கப்பட்டது. இதனையடுத்து வேட்புமனு தாக்கலை சசிகாந்த் செந்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.